இறுதி ஆண்டிலே, இறுதி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ காரியங்களை பார்த்து வந்தாலும் புதிய நாட்கள் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளோ காரியங்கள் பார்த்தாலும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இதை முடிப்போமா என்றால் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. எவ்வளவு சந்தர்ப்பங்களிலே, எவ்வளவு இடர்களிலே தேவன் நம்மளோடு பின் இருந்தாலும் நம்மளை வழி நடத்த நல்ல ஒரு ஆவியை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் நமக்கு தீமையாக இருந்தாலும் அது ஒரு நன்மையாகவே மாற்றியிருக்கிறார். கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நம்ம மத்தியிலே இருந்திருப்பாரானால் அதை மகிழ்ச்சியாக மாற்றி தருவார். அதை எப்படி சொல்வது என்று அனுபவமும் ஆறுதலும் யார் பெறுவார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். வேதத்திலே நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த கடைசி மாதம், கடைசி வாரம், கடைசி ஆண்டின் இறுதியிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, புது ஆண்டிலே வாக்குத்தத்தமாய் எடுத்தாலும் பழைய ஆண்டை முடித்தால்தான் புதிய ஆண்டிலே வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த ஆண்டு மட்டுமல்ல, எவ்வளவு ஆண்டாயிருந்தாலும் பொதுப்படையான ஒரு வார்த்தை நம்ம மத்தியிலே இருக்கிறது. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ. கொஞ்சம் பொறுமையா படிப்போம். உள்ளவன் எவன், எவன் உள்ளவன்? நம்மளுக்கு தான் என்ன இருக்குது? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கொடுப்பார்? என்னத்தை கொடுப்பார்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், அவர் கொடுத்ததை நான் மிஸ்யூஸ் பண்ணாமே வைத்திருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அது இழக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அது சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். எப்ப? நான் அவரோடு இருக்கும் போது பரிபூர்ணமா இருந்தேன். ஆனால் அடுத்து அப்படியே சொல்லுகிறது, இல்லாதவன் எவனோ அவனுக்கு எல்லாமே எடுத்துக்கொள்ளும். இந்த வசனங்கள் எனக்கு காலையில தோன்றப்பட்டது. இந்த வசனங்கள் என் காலையிலே தோன்றப்பட்ட பொழுது என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டது, நான் இல்லாதவனா இருக்கிறவனா தெரியலையே, ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இல்லாதவனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஆண்டவரே, எடுத்துக்கொண்டதுல நான் குறைகள் இருப்பேன், ஆனால் அதை என்னை மன்னித்தள்ளும் என்று கேட்டேன். சோதனைகள், வேதனைகள், கண்ணீர் எல்லாமே இருந்தாலும் எனக்கு ஒரு ஆறுதலை தந்து கொண்டே இருந்தார். தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருந்தார். எதுவுமே நிக்கல. நான் சோர்ந்து போன பொழுதெல்லாம் எல்லா காரியத்தையும் நேற்று முதற்கொண்டு எல்லாமே முடிந்தது. அதுக்கு எவ்வளவு பேர் உதவி செய்தாலும் அதற்கு நான் பதில் அளிக்க முடியாவிட்டாலும் என் தேவன் அவர்களோடு இருப்பார் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணம் கொடுக்கப்படும். பரிபூர்ணம் என்றால் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிபூர்ணம் என்றால் உலக வாஞ்சை அல்ல, உலக உறவுகள் அல்ல,
உலக நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்ல, தேவனோடு இருப்பதுதான் பரிபூர்ணம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அர்ஜுன் பிரதர் சொன்னாரு, பக்கத்துல இருக்க கல்வன் இன்று ராத்திரி என்னோடு வருவாய் என்று சொன்னார். இந்த ராத்திரியிலே என்னோடு வருவாய் என்றார். அந்த கல்வன் சொல்லும் பொழுது இன்றே பரகதியில் வருவாய் என்று சொன்னார். அவனுக்கு அன்னைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்தது. மற்றவங்களாம் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா என்று பார்த்தால் வேதத்திலே தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் 2 பேரை மட்டும் நான் குறிப்பிட முடியும். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. அவர்கள் இருவரும் பரிபூர்ணம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அனைவருமே பரிபூர்ணம் அடைந்திருப்பதாக இல்லை. அவர்கள் நியாய தீர்ப்பிலே நிற்கிறார்கள் என்று நேற்றும் பார்த்தோம், இன்றும் பார்த்தோம். தேவன் மோசையை அடக்கம் பண்ணினார் தன் சொந்த இடத்திலே. எலியாவே அவர் வானத்துக்கு எடுத்துக்கொண்டார் தன் இடத்திலே. ஆனால் வேதத்திலே எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஏனோக்கையும் எடுத்துக்கொண்ட பொழுது ஏனோக்கு சஞ்சலத்திலே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு காலத்தை படித்துக் கொண்டு இருந்தாலும் இந்த நாள் உள்ளவன் எவன் என்று பார்க்க போனார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உள்ளவன் எவன் யாரு. இன்னைக்கு சிந்தித்து பார்க்கலாம். வேதத்திலே மத்தேயு 5ஆம் அதிகார கடைசி வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகார கடைசி வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணம் எப்ப கிடைங்க? நான் பூரணனாய் இருக்க வேண்டும். எனக்கு எந்த குறையும் என் மனதில் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் என் மனதில் இருக்கக்கூடாது. அவர் பூரணமாய் இருக்கிறார். எப்படி பூரணமாய் இருக்கிறார்? நான் என் மனைவியை இழந்து நான் இருக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, அவர் பரலோகத்திலிருந்து தன் மகனை நமக்காக உயிரை தெரித்தே எடுத்தாரே. என் மனைவி சாவு எனக்கு தெரியாது, என் மனைவி சாவு எனக்கு தெரியாது. ஆனால் இறந்த பின் பார்த்தேன் என் மனைவியுடைய சாவு. ஆனா தேவன் இயேசு அவர் நின்று அந்த சிலுவையிலே அறைந்து தொங்குற வரைக்கும் கண்ணால பார்த்தவர் என் தேவன். மகனை நமக்காக குத்துயிராக்கி கொண்டு நிக்க வைத்தவர் என் தேவன். அவருக்கு நம்ம இருக்க முடியாது, அவர் பக்கத்துல போய் நிக்க கூட முடியாது. பூரணம். கொஞ்சம் சம்பவம் மாற்றனே நம்ம என்ன செய்றோம்? பூரணத்திலிருந்து வழி விலகி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் பூரணமான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டுமானால் ஒரு 10 காரியம் சொல்லுகிறது. ஒன்று, அதே மத்தேயு அதிகாரம் 2ஆவது வசனமும் 5:2. என்ன சொல்றாங்க? அவர் பூரணரா இருக்கிறனால என்ன செஞ்சாரு? அதான் சொன்னேன், வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. என்னது இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? அவருடைய உபதேசத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. உபதேசத்தை நம்ம என்ன செய்யல? எவ்வளவு கேட்டிருப்போம்? உபதேசத்தை கேட்டா கூட நம்ம பின்வாங்கிதான் வேலையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா உபதேசத்தை கேட்டுதான் இருக்கிறோம். ஆனா அதுபடி நடக்கிறதுக்கு முடியல. எப்ப நடப்போம்? அப்ப அவர் உபதேசத்தை கேட்கதான் அவர் பூமிக்கு வந்தார். சிலுவையில தொங்குற வரைக்கும் அவர் பேசினார். எப்ப இருக்க? சிலுவையில தொங்குற வரைக்கும் பேசினார். ஆனா நான் மரிக்கிற வரைக்கும் நான் பேசுவேனா? அவர் சிலுவையில வசனம் சொன்னார் தான் சொல்றோம். அந்த வசனத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியல? கடைபிடிக்க முடியல. ஆனால் அவருடைய உபதேசம், இப்ப தொட்ட உபதேசம் இந்த பைபிள் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார். சரி, நான் தான் சொல்லி கேட்கல என்று ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்தார். யார் தேர்ந்தெடுத்தாரு? ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்தாரு. அவர்கள் நான் சொல்ற உபதேசத்தை ஜனங்கள்
கேட்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யல? செவி கொடுக்க முடியல. காரணம் நம்மளுடைய மேட்டின்மை அல்ல, ஆனால் நம்மளுக்கு அதுல பத்தி என்ன தெரியல, அது லேசா எடுத்துக்கொண்டோம். ஒரு கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்வோம்? உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, எதை பண்ணுங்க பிரதர், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் ஜெபம் கேட்கப்படுமா? அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதனால உபதேசத்தை கேட்டதுதான் அவர் சீசர் சொன்னார். எப்படி சொன்னார்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24 சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இன்னைக்கு என்ன சொல்றது? இன்னைக்கு நான் முற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறேனா? பரிபூர்ண அடைய சுத்தமா இருக்கிறோமா? ஆனா குளிச்சுட்டு வரோம், சோப் போடுறோம். காலையில என் மனைவி சோப்பை பார்த்தேன், அவ மாசத்துக்கு ஒரு சோப்பு வாங்குவோம். இந்த சோப்பு வாங்கிக்குறியா, இந்த சோப்பு வாங்கிக்குறியா? நீ மாசம் மாசம் ஒரு சோப்பு ஒவ்வொரு கம்பெனியா வாங்குவான். ஆனால் எந்த சோப்பு போட முடியாம எங்க போயிட்டா? நீதியின் பாதையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப நம்மளுடைய காரியம், நான் பரிசுத்தமா இருந்தாதான் பரிபூர்ணம் கிடைக்கும். பரிசுத்தமா இருந்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பரிபூர்ணம் கிடைக்கும். அதனால சொல்றாரு, படிங்க. அவர் சமாதானத்தின் தேவன் தாமே பரிசுத்தமாக்குவாராக. என்ன சொல்றாங்க? ஆவி எப்படி இருக்கு? என் மனைவிக்கு கூட சில நேரம் ஆக்சிஜன் வெளியே கொடுத்தோம், ஆக்சிஜனை வெளியே கொடுத்தோம். அப்ப எதுக்கு கொடுத்தோம்? அந்த ஆவியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆக்சிஜன் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட சிந்தனை, அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆத்மா என்ன இருக்குது? என் மனசுல என்னென்ன இருக்கிறதோ அது அப்படியே லாக் ஆயிடும். இப்ப இறந்தோம்னா அப்படியே லாக் ஆயிடும் அந்த ஆத்மா. என் மனைவி எத்தனை நிமிஷம் 4:48 இறந்தாங்க சொன்ன பொழுது அதோடு முடிஞ்சு போச்சு அவருடைய ஆத்மா. டோர் லாக். அது யார் ஓபன் பண்ணி பாப்பா? அந்த நீதியின் பாதையிலே நான் நடந்து சென்ற ஒவ்வொருவருடைய ஆத்மாவை திருப்பி பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பரிபூர்ணம் தர முடியுமா, இல்ல பூர்ணம் தர முடியுமா, இல்ல வெறுமையாய் விட முடியுமா? அதனால நான் சொல்றேன், ஒவ்வொரு நேரமும் ஆத்மத்தை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆத்மத்தை பார்த்து கொள்ள முடியவில்லை. இந்த ஆவியையும் ஆத்மாவை தூக்கி நிற்கக்கூடியதுதான் என் சரீரம். என்ன சொல்றாரு? ஆவியையும் ஆத்மாவையும் தூக்கி நிற்க வைத்துக் கொள்வதுதான் சரீரம். இந்த சரீரம் இருந்தாதான் ஆத்மா இருக்கும், ஆத்மா இருந்தாதான் ஜீவன் இருக்கும். அப்ப என்னுடைய வாய்ஸ் நாட்களை குறுக்கிக் கொள்வாரானா நான் தேவனுக்கு உரியவனாக இருக்கிறேனா இல்லையா என்றால் ஒரு கேள்விக்குறி. வாழ வயது வரைக்கும் இருப்பானால் தேவன் கொடுத்த பிளெஸிங் என்ற கேள்விக்குறி. இந்த நிலையிலே அவர் சொல்றார், உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னார். யோபுடைய வாழ்க்கையிலே கூட அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவன் கடைசியிலே அவனுடைய ஆண்டுகள் முடிந்தோடனே அவனை மண்ணில் தான் புதைக்கப்பட்டது, அவனை எடுத்துக் கொள்ளப்படவில்லை. பரிபூர்ணம் என்பது எடுத்துக்கொள்ளப்படுவது. அது மகன் நம்மளுக்கு எடுத்துக்காட்டினது. எலிசாவிட தேவன் பெரியவராக இருப்பதென்றால் அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எல்லாரும் பார்க்கல, உள்ளவன் எவனும் பார்க்கலாம். அவரை யார் பார்க்க முடியல? அவர் வானத்துக்கு ஏறது எல்லா ஜனங்கள் பார்த்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை. அவர் பக்கத்தில் நின்று அனைவரும் பார்த்தாங்க மேல ஏறி கொண்டு போகிறதை. நீ நம்ம பார்த்தோமா?
அப்ப உள்ளவன் எவனோ பரலோகத்தில் இருப்பான். தேவன் சொல்றார், அவர் சாக போகும் பொழுது, அவர் முழங்காலிட்டு இருக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்றாரு? வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வலது பிரதேசத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். யாருக்கு தெரிஞ்சிச்சு? யாருக்கு தெரிஞ்சிச்சு? யார் பூர்ண அடைஞ்சவன்? சேவான் ஒருவன். புதிய ஏற்பாட்டுல யாரு? சேவான் ஒருவன். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம், அப்ப இதுக்கெல்லாம் காரணம், நான் பூமியிலே பூர்ணம் அடையாமல் பரலோகத்தை கொண்டு பூர்ணம் அடைவதுதான் பெரிய ஸ்லாய். அப்ப 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 சொல்றாரு, யாருன்னு சொல்றாரு? அப்ப நான் பொய்யான தேவனை நான் வந்து என்ன செய்யல, ஆனா நான் இன்னைக்கு பொய் சொல்றேன். என்ன சொல்றேன்? பல காரியத்துக்கு பொய் சொல்றேன், ஆனா அவர் உண்மை உள்ளவர். அதனால கடவுள் நம்மளுக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. அப்படியே கை வச்சு மத்தேயு 25:21 சொல்லுகிறது. மத்தேயு 25:21 சீக்கிரம். அவனுடைய எஜமான் அவனையோடு சேர்த்து நல்லது என்ன சொல்றாங்க? உத்தமனும் உண்மையும் உள்ளவனே. உத்தமனா என்னங்க? உத்தமனா என்ன? ஆத்மா என்னைக்கு உத்தமமா இருக்க வேண்டும். உத்தமமும் படிமாதவசம் உண்மை எங்க இருக்கும்? உண்மை எங்க இருக்கும்? சரீரத்தில் இருக்குங்க. ஏன்னா ஜீவன் தெரியாது. நான் நின்னாதான் ஜீவன் இருக்குன்னு தெரியும். தெரியுமா? யாருக்கு ஜீவன் தெரியுமா? அப்ப நான் உண்மையா இருக்கிறது நான் என் ஜீவன்ல தெரியும். காசு வாங்குறது, போறது, வர்றது, பேசுறது, கொள்றதெல்லாம் எங்க தெரியும்? என்னுடைய சரீரத்திலே தெரியும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். ஊழியக்காரன்னா செயலுங்க. ஊழியர் என்ன செய்யறோம்? செயல். உட்கார்ந்த இடத்துல ஊழியர் செய்ய முடியாது. ஒரு கட்டடம் கட்டினா கூட 10 அடி ஏறி கட்டினாதான் கட்ட முடியும். ஆனா ஊழியக்காரனா நான் இருக்க வேண்டும். எல்லாரும் ஊழியக்காரனா இருக்க வேண்டும். நான் ஒவ்வொருத்தரையும் அதான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் இது கொடுத்ததல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாங்க. ஆனா எல்லாரும் கொடுக்கப்பட்ட ஜீவ கட்டத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஊழியர் செய்யணுங்கிறது ஆசை வர்றதில்ல. ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு என்று சொல்வோமானால் வேதம் தெளிவாக சொல்லி, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாரு. எதுல இருக்காரு? நம்மள நிறைய இருக்க சொல்ல, நம்ம நிறைய இருக்க முடியாது. இந்த கொஞ்சமே நம்மளால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஒரு நடையில போலாது, பேசல போலாது, எல்லாத்திலையும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்பதான் பூர்ணம் அடைகிறதுக்கு முன்னாடி அவர் சந்தோஷத்தில் நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே போட்டிருக்கும். அதை படிச்சு பாருங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் எப்படி வைக்கிறாருங்க? எங்க அதிகாரி வைப்பாரு? நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியே கை வச்சு மத்தேயு 19:25 படிக்கல. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். என்ன சொல்றாங்க? அப்போ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புங்கிற எல்லாரும் சொல்றோம். ரட்சித்தாருங்க. ஞானஸ்தானம் எடுத்த எல்லா டிக்கெட்டுமே என்ன செய்யுது? நான் ரட்சிக்கப்பட்டேங்க. தந்த சேவல ஞானஸ்தானத்தை ரட்சிக்கப்பட்டேங்க. ரட்சிப்போட அர்த்தமே தெரியல. ரட்சிப்புங்கிறது பரிபூர்ணம் அடைவதா ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது பரிபூர்ணம் அடையணும். அதான் ரட்சிப்பு. அதான் சொல்றாரு. படிக்கலாம், சீக்கிரம் படிச்சிருமா? அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து பார்த்து மனுஷரால் இது
கூடாதுதான். என்ன சொல்றாங்க? மனுஷராலே இது நம்மளே எதுக்கு தகுதியா இருக்கோம்? மனுஷராலே. ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு சரீரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நான் பேசுறதுல எனக்கு கூட என் மகளோட பேசுறேன், எனக்கு பேச பிடிக்கலம்மா. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை என்ன குத்துது, அது குத்துறது நான் இங்க வந்து நின்று பேசும்பொழுது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிறது. அப்ப சொல்றாரு, படிச்சிடலாம், சீக்கிரம் படிச்சிடலாம். மனுஷரால் இது கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் பாத்தீங்களாங்க, உடனே என்ன எங்க போயிட்டா? எல்லாவற்றையும் விட்டோமே. நீ நம்ம சொல்றோம், ஐயா உன்னுடைய ஆலயத்து நகை கட்டிதான், எல்லாம் பேண்ட் எல்லாம் கட்டு, சட்டை எல்லாம் கட்டு, எல்லாமே கட்டிட்டோம். போயிருவோமா? போயிருவோமா? அவன் சொல்றான். இந்த வசனம்ல அடிக்கடி படிச்சிருப்போம். ஒவ்வொரு வார்த்தை நிறைய இருக்குதுங்க, என்னால தாங்க முடியலங்க. அதனால நான் கோவப்பட்டெல்லாம் சில நேரம் பேசுவேன். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனுக்கு தாங்க பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா யாருக்கு கிடைக்கிறது அரிது அரிது அரிது. அப்ப சொல்ற, படிச்சு முடிச்சிருப்பான். பேதுரு அதற்கு பார்த்து, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் ரட்சிப்பு கேட்கிறான். என்ன இருக்கு? இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர் ரட்சிக்கப்பட்டிருப்பான், எத்தனை ஊழியக்காரர் ரட்சிப்போடு வாழ்ந்திருப்பான். உண்மையான ஊழியக்காரனை யாராச்சும் எடுக்க முடியுமா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள். என் மனைவி பக்கத்துல ஒரு ஃபாதர், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபாதர் தான் இருந்தாங்க. அப்ப என் மனைவிக்கு மனைவி இறந்தப்போ அந்த பக்கத்துடைய வீட்டுக்காரருடைய அண்ணன் தான் சாமியார். உங்க வீட்டுல இறந்த உடனே அன்னைக்கே எங்க அவரு இறந்து போயிட்டார். யாருங்க? ஒரு சாமியார் இருந்தவருங்க. அது சாமியார்னா அவரு எங்க இருந்தாருன்னா அமலசர சாமியார். அவங்க எல்லாம் இருக்க சாமியார் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நான் தூக்கிட்டு போறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஏன் சொல்றேன்னா, தேவன் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை தடையே பண்ண மாட்டார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம எவ்வளவு பிரச்சனையில பேசிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப பூரணமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமானால், பூரணமான ஒரு சத்தியம் எனக்கு வேண்டுமானால், பூரணத்தை நம்பி உள்ள என் தேவனை பார்க்க வேண்டும். அதனால 7 வாக்கிய சிலுவையில சொன்னாலும் அவர் சொல்றாரு, பிதாவே பிதாவே என் ஆவியை. ஏன் சொன்னாருங்க? என் மனைவி சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. இப்ப நான் இறந்தா கூட சொல்லியிருப்பேனா? ஆனா அவர் ஜீவன் இருக்கிறப்ப சொல்றாரு, பிதாவே பிதாவே என் ஆவியை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிற. ஏன்னா நீ கணக்கெடுக்க போறவர், மகனுடைய கணக்கெடுக்கிறவர். மகனுக்கே அப்படி இருக்குன்னா நம்ம எப்படி இருப்போம்? எவ்வளவு சிந்தனைகள் இருந்திருப்போம். அப்ப பூரணமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா? பூரணமான ஒரு வார்த்தை எனக்கு வேண்டுமா? அப்ப சொல்ற, படிச்சு முடிச்சிருமா? பூரணம் உள்ளவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதற்கு இயேசு என்ன சொல்றாருங்க? பூரணம் எப்ப கிடைக்கும்? பூரணம் எப்ப கிடைக்கும்னு கேட்கிறேன். மறு ஜென்மம். லியோ பிரதர் சொன்ன மாதிரி என் மனைவி இப்ப மறு ஜென்மத்துல இருக்கா. நான் இன்னும் மறு ஜென்மம் போல, நான் இன்னும் மறு ஜென்மத்துக்கு போல. என் மனைவி எங்க போயிட்டா? எனக்கு முன்னாடி அட்வான்ஸா போயிட்டா, மறு ஜென்மத்தில் நிக்கிறான். அவ பரலோகத்துக்கு போவாளோ இல்ல நரகத்துக்கு போவாளோ எனக்கு தெரியாது. அவள் செய்த ஒவ்வொரு பலனும் அவளுக்கு கணக்கு கொடுக்கப்படும். நான் செய்தது எவ்வளவு அது எனக்கு கொடுக்கப்படும். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் பரிபூர்ண அடையும். அப்ப பேதுரு பார்த்து சொல்றேன், எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பொழுதுதான் அவர் ஏன் சொல்றார் அழகா, மறு ஜென்ம காலத்திலே நீங்க மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் எங்க வர்றாரு? மகிமையுள்ள சிங்காசனம். அப்ப இயேசு எங்க இருப்பாரு? மகிமையுள்ள சிங்காசனம். மகிமையான சிங்காசனங்க.
அதாங்க பரிபூர்ணம். அது இப்ப பாப்போமா அவர் மகிமையா இருக்காரான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் மகிமையான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நான் அந்த இடத்துல போவேனா? இப்ப உள்ளவன் எவன்? இப்ப ஒரு கேள்வி. அந்த மகிமையா இருக்கக்கூடிய இடத்துல போறது உள்ளவன் யார்? எனக்கு காலைல தான் இருந்துச்சு. நான் அந்த இடத்துல நான் உள்ளவனா? அந்த இடத்துல உள்ளவனா? நான் உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணம் கிடைக்கும். நீங்க பரிபூர்ணம் எங்க கிடைக்குது? பரிபூர்ணம் எந்த இடத்துல இருக்குது? ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பரிபூர்ணம் உள்ளவன் பரலோகத்தில் உள்ளவன். அப்ப சொல்ற படிக்குமா? மத்தேயு 10 மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் வீட்டிற்கும் பொழுது, நல்லா சொல்லுங்க, யாருங்க இதை பின்பற்றின? எவன் பின்பற்றது? யாரு சொல்ல முடியுமா? கட்டின பொண்டாட்டிகளை பின்பற்ற முடியல, பெத்த பிள்ளைகளை பின்பற்ற முடியல, என் தாய் தந்தை பெற்றவங்களை நான் பின்பற்ற முடியல. இன்னைக்கு நான் பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மரணம் உண்டு, எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. ஆனா பின்பற்றி இருக்கிறோமா? ஆனா மரணத்திலே அழுகலாமா? அழுக வருது. மரணம்னாவே என்ன செய்யுது? அழுக வருது. காரணம், அவளுக்கு நான் குறை வைத்திருக்கிறேனா நிறை வைத்திருக்கிறேனா சொல்லி சொல்லி அழுகிறோம். ஆனா அவ பரிபூர்ண அடைஞ்சாலா இருக்க நம்ம என்னைக்கா சொல்லி இருக்கோமா? சொல்லுங்கப்பா. இயேசு இருக்க இடத்துல அந்த சிலுவையில பாத்தீங்கன்னா அங்க அழுததாகவே ஒரு வார்த்தை கொடுக்கப்படல. ஏன்னா அவர் பரிபூர்ண அடைஞ்சதுனால அவரை பலி அனுப்ப ஆயத்தமாயிருந்தார்கள். அப்பொழுது வேதம் சொல்லி தெளிவாக சொல்லுகிறது, அரிமத்தி ஊரானாகிய யோசேப் என்பவன் அந்த பாடியை கேட்கிறப்ப அவன் யாருன்னு தெரியாது. இயேசுக்கு சீசனா? இயேசுக்கு தெரியும். அப்ப 12 சீசனுக்கு அவன் தெரியுமா? தெரியாது. அவன் வந்தான், ராத்திட்ட போனான், உடனே பேசினான். உடனே என்ன செஞ்சாரு? அப்ப ஒரு அறியாத ஒரு மனுஷன் ஒரு அரச சபையில போய் நின்று கேட்கும் பொழுது குற்றவாளியா இருக்கிற இயேசுவை அவர் கையில கொடுப்பாரானால் அந்த இடத்துல நடந்தது என்ன? அந்த சிலுவையில தொங்கின இயேசுக்கு உள்ளவன் யாருன்னா அரிமத்தி ஊரானாகிய யோசேப் ஒருவன் தான். அந்த அரிமத்தி ஊரானாகிய இயேசு ஒருவனாக இருந்ததுனாலதான் அந்த பிளாத்து உடனே சொன்னான், இறக்கி அவர் கையில கொடு என்று சொன்னான். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? எந்த சிந்தனையில இருக்கிறோம்? அப்ப வேதம் தெரியுமா சொல்லுங்க. வேதத்தை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், பைபிள் காலேஜ் அது இதுன்னு படிக்கிறோம். ஆனா வேதத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க முடியல. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், அரிமத்தி ஊரானாக நான் இருப்பேனா? நான் இருப்பேனா? சொல்லுங்க பாப்போம். இயேசுவ 12 சீசர் தொடல தெரியுங்களா? 12 சீசர்கள் கூடவே இருந்தவங்க தொடல எங்கேயோ இருந்த ஒருவன் அன்னைக்குன்னு பூத்து வந்து பாடியை தொட்டான். இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா கேட்டுக்கணும். உள்ளவன் எவனோ அவனுக்கு இயேசுவின் சரீரத்தை கொடுக்கப்படும். இல்லாதவனுக்கு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக் கொள்ளப்படும். அப்போ உள்ளவன் நான் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு சொல்றார், நான் உன்னிலும் என்னிலும். எவ்வளவு அழகா சொல்றாரு. கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யல? எடுத்துக்கொள்ள முடியல. ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என் மனைவி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, என்
உறவுகள் சரியில்லை, உற்றாரோட குறைய சொல்லி என்னால ஒரு இது பண்ண முடியல. எல்லாத்தையும் விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாக. அந்த மத்தேயு 19 அதிகாரத்துல எல்லாமே முடிச்சிட்டாரு. கல்யாணத்துல இருந்து சாவு வரைக்கும் அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கு. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? 19 அதிகாரம் எப்படி இருக்கு? 5ஆம் அதிகாரத்துல கண்டிஷன், 19 அதிகாரத்துல வாழ்க்கை, 28வது அதிகாரத்துல உன்னுடைய வெற்றி. ஈஸியா இருக்கு மத்தேயுல. 5ஆம் அதிகாரத்துல படிக்கணும். இப்ப படிக்க போறோம். பூரண உள்ளவன் என்னன்றத உடனுங்கிறது அல்ல பொறுப்பு. 19வது அதிகாரத்துல சொல்றான், பெரிய ஒரு பணக்காரன் வந்து கேட்கறான், பணக்காரன் வந்த பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப எல்லாத்தையும் விட்டு வரணுமா? விட்டு வரணும். விட்டோன்னே எனக்கு என்னாச்சு? என் மனைவியோட இதனால எனக்கு சோர்வு, நிக்கிறேன் ஒழிஞ்சு எனக்கு இன்னும் பேசுறக்கூடிய தெம்பு. ஆனால் தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் என் மகள்கிட்ட கூட சொன்னேன், தேவ பிரதர் போன் பண்ணணுமா, பேச ஏப்பா நீ பேசுப்பா அப்படின்னா உங்க மனசு ஒரு மாற்றம் வரும். பேசுறதுல உரமே பைபிள் எடுக்கிறதே கிடையாது. சரி என்ன பேச? அப்ப நான் பரிபூர்ண அடைய வேண்டுமானால் இந்த பைபிள் என்ன இருக்கணும்? பைபிள் என்ன இருக்கணும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 119 4 5 சொல்றாரு. சங்கீதம் 119 அப்படியே கை வச்சு எல்லாம் பாருங்க. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி. என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? கட்டளைகளை. யாருங்க இருப்பா? யாரு இருப்பா? யாரு இருப்பா? உமது கட்டளைகளை கை கொள்ளும் போது கருத்தாய். என்ன சொல்றாருங்க? கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்து உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி எனது நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். என்ன சொல்றாங்க? நான் சொன்ன சரீரம் நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆவியும் ஆத்மாவும் சரீரம் தூக்கிட்டு இருக்கு. என் நடை எப்படி இருக்குன்னா, என் பரிசுத்த ஆத்மா தான் நான் பரிசுத்த வாழ்க்கையில நடப்பேன், பரிசுத்த ஜீவன் தான் பரிசுத்த ஜீவனில் நடப்பேன். நான் செய்யக்கூடிய காரியம் அப்படி சீக்கிரம் படுத்து. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். எப்படிங்க துதிப்போம்? இருக்கா இருக்கா? இந்த வசனம் நான் நிறைய தடவை படிச்சிருப்போம். எனக்கு இப்பதான் வந்து அந்த வசனமே. அப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல படிக்க போறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். அப்ப அங்க இருந்து இங்க எப்படிங்க வந்துச்சு? அங்க எப்படி வந்துச்சு? அப்ப நம்மளுடைய சிந்தனை வேதம் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா வேதத்துல இருந்து நம்ம பின்வாங்கி தான் போற முடிஞ்சு வேதத்துக்குள்ள நம்ம போய் சேர முடியல. ஒருத்தர் சொல்றான் அங்க போய் அப்படி நிக்கிறோம், அங்க சொல்றான் அங்க போய் நிக்கிறோம், அங்க சொல்றான் அங்க போய் நிக்கிறோம். ஆனா வேதத்துல நான் நிக்கிறேனா முன்னாடி பார்க்க வேண்டும். அப்ப பரிபூர்ண அடைய வேண்டுமானால் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அப்படியே அந்த லைன்லயே கடைசி படிக்குமா? உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். அப்படி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். என்ன சொல்றாங்க இன்னைக்கு? வாலிபனா யாருங்க? வாலிபனா யாரு? இப்ப சொல்லுவோம், சொல்லுங்க பாப்போம். இயேசுக்கு நான் வாலிபனா வயதானவனா? புரியுதா? அப்ப இது டோட்டலான ஒரு வார்த்தை. இப்ப இதை எடுத்துக்கிட்டு வாலிபர் ஊழியம், வாலிபர் இது என்ன சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. படிமா அந்த வசனத்தை படி. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது. என்ன தெரியலங்க? அப்ப வசனம் எங்க இருக்கு? வசனம் எங்க இருக்குது? ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் போய் கேட்க போறார். நல்லா கேட்டுக்கணும். நான் எவ்வளவு ஊழியம் பண்ணேன்னா அடுத்த பிரச்சனை போய் வசனம் கேட்டாங்க. எத்தனை வசனம் சொல்றோம்? எத்தனை வசனம் சொல்றோம்?
அப்ப இன்னைக்கு பாப்பா படிக்கிற ஒவ்வொரு புத்தகத்துடைய 1ஆம் லெசன்ல இருந்து கடைசி லெசன் வரைக்கும் என்ன செஞ்சிடும்? எல்லாம் படிச்சிடும். எதுல கேள்வி கேட்டாலும் என்ன செஞ்சிடும்? எழுதிடும். ஆனா நம்ம பைபிள் எழுத முடியுமா? எழுத முடியுமா? தீமை செய்யற வீட்டுல தீமைப்படுத்துறது, நன்மை செய்யற வீட்டுல நன்மைப்படுத்துறது. இப்ப ஏன் வீட்டுல என்ன படுத்துறது? நான் உள்ளவன். யாருக்கு உள்ளவன்? உள்ளவன் எவ்வளோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பூர்ணம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல பூர்ணம் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கா? அப்ப நான் சொல்லுகிறேன், வேதத்தை அறிந்து பார்க்க என் கண்களை திறந்தலும் என்ற 119 சங்கத்திலே சொல்லப்பட்டோம். என் கண் என்னைக்கு இங்க திறந்திருக்கு? நான் எதை பார்க்கிறேன்? எதை பார்த்து கொண்டிருக்கிறேன்? இயேசு பார்த்தது பூரா ஒரு தீமையானவனை கூட பார்த்ததில்ல. ஆனா எல்லாமே நன்மையாவே அவர் என்ன செஞ்சாரு? நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சாட்சி சொல்லுது. இப்ப நான் அப்படி சொல்லுவேனா? என்னை சொல்லுவாங்களே யாராச்சும், இந்த நாளைக்கு போனா கடையில போக்காருன்னு அங்க போய் சொல்லணும்னா சொல்லணும். எவ்வளவுதான் நம்மளுக்கு அடிச்சா கூட நம்மளுக்கு புத்தி மாறாது. அப்ப நான் செய்ய வேண்டுமானால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். இருதயத்துல அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ள மத்த 19 படுத்து படிச்சிருப்பான். சீக்கிரம் மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது யாருங்க? என்னை பின்பற்றின நீங்கள் யாரு? யாருங்க? நான் இருப்பேனா? அந்த இடத்துல போவேன். அந்த நான் செஞ்சுட்டாங்க போஸ்ட் அடிச்சிருவாங்க, கண்ணீர் அஞ்சலி, சோன் ஸ்டீபன் இறந்துட்டாரு, தேவனுடைய நித்திரை அடைஞ்சிட்டாரு, எப்படியெல்லாம் அடிப்பாங்க நோட்டீஸ். ஆனா என் மனைவிக்கு நான் அடிச்சேன். எல்லாரும் வந்து பிசா அவ அடிச்சிருந்தா. ரெண்டாவது நான் என்ன அடிச்ச போது அவன் நீதியின் பாதைன்னு அடிச்சு. ஒரு மனுஷன் இறந்துட்டாவே அவன் நீதியின் பாதையில போய் நிக்கலாம். கண்ணீர் ஊட்ட முடியாது. நம்ம கண்ணீர் விட்டா அந்த நீதியின் பாதையில் நிக்க மாட்டாங்க, விலகி வந்துருவாங்க. அதனால கண்ணீரை சிந்தி விட்டு நான் அவளை போகாத அளவுக்கு என்ன செய்யணும்? தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அபிரகாம் தன் மனைவி இறந்தோன்னு மன கசிந்து அழுதார் என்று சொல்லப்படுது. யாரு? அவன் தேவனுடைய மக்கள் தானே, தேவனோட பேசினான். அவனுக்கே இருக்குங்க போது நம்மளாம் எப்படி இருக்கும்? வேதம்னா நிறைய சொல்லப்படுது. நான் படிச்சிருப்பான். நேராவது மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் வீட்டிருக்கும் போது என் பின்னே வந்த ஒவ்வொருவரையும் என்ன சொல்றது? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் நாங்க சொல்றாங்க. போவோமா? அது சேர்ல உட்காருவோமா? சொல்லுங்கப்பா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? உள்ளவனுதான் கொடுக்கப்படும். அது எவ்வளவு இல்ல, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனுக்கு அது சேர் கொடுக்கப்படும். இந்த 24 ஆண்டுல இன்னைக்கு நான் மறித்தனா அந்த சேர் கிடைக்குமா? நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இல்லை. யாருக்கு இருப்பேன்னு தகுதி இல்லை. என் மனைவி சிக்கா இருந்தா கூட இந்த ஆண்டை தாண்டிட்டு இருந்தா கூட கேட்டேன். இந்த ஆண்டை தாண்டியது புது ஆண்டுல நான் ஒரு கணக்கை பதிப்போம் என்று. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் இந்த ஆண்டிலேயே முடிக்கக்கூடிய அளவுக்கு செய்தார். ஏன்னா அவர் மேல் பிரியமா, இவர் மேல் பிரியமா எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் போறப்பதான் பார்க்க முடியும். இப்ப பார்க்க முடியாது. என் மனைவி எழுந்து வந்து எனக்கு பேச மாட்டான்.
ஆனா நான் ஒரு காலத்துல எல்லாத்தையும் ஒரு நேரத்துல நான் அவளை போட்டு பேசுவேன். அப்ப பரிபூர்ணம் அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது. மத்தேயு அதிகாரம். நம்ம எப்படி இருக்கணும்? உள்ளவன் எப்படி இருக்கணுமா? நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேனா? எப்படி இருக்கும்? இந்த வெளிச்சம் எங்க சொல்லப்பட்டது? இந்த வெளிச்சம் எங்க உள்ளது? வேத தெளிவாக படிக்க வேணாம். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் உலகத்தில் இருந்த வரைக்கும் உலகத்துக்கு அவர் ஒளியாக இருந்தார். உள்ளவனா ஒளியா இருப்பான். எந்த ஊழியக்காரங்க பிரைட்டா இருக்கலாம்? எந்த சாமியார் அம்மாங்க ஏதாச்சும் ஒரு பிரைட்டா இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் சிந்தனை உள்ளவன் எவனும் கொடுக்க பரிபூர்ண அடைய முடியும். அப்ப வேறு தெளிவா சொல்லுது, நீ உலகத்துக்கு ஒளியாயிரு. எப்ப மத்தையிலே செய்யக்கூடிய போதகத்துல சொன்னார். இன்னும் அதே நான் என்ன கடைபிடிக்க உலகத்துக்கு ஒளியா இருக்கு. நாங்க ஒருத்தட்ட கெட்ட பேர் இருக்கிறோம், ஒருத்தட்ட நல்ல பேர் இருக்கு, ஒருத்தர் மிடில் என்ன வச்சிருக்கான். இயேசு எல்லாருக்கும் நல்லவராக இருந்தார். பாட்டு எப்படி பண்ணோம்? இயேசு நல்லவர். யாருக்கு? தீமை செய்தவருக்கு நல்லவராக இருந்தாரு, நன்மை செய்தவருக்கு நல்லவராக இருந்தாரு. யாருக்கு தீமை செய்தார்? சொல்லுங்க பாப்போம். தீமை செய்த யாருங்க? சொல்லுங்க பாப்போம். தீமை செய்தது யார்? யார் தீமை செய்தது? யாருக்கு? நம்ம எல்லாரும் யூதாஸ் தான் ஆகும். யூதாஸ் தான் தீமை செஞ்சாங்க. ஆனா பரபாசுக்கு நன்மை செஞ்சார். ஒரு அலையில சொல்லுமா, என்ன பிச்சை கொடுத்தாரு? உயிர் பிச்சை கொடுத்தாருங்க. அப்ப எனக்காக சாக வேண்டாம், அவனுக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தார். பரபாச உயிரோட வைக்கட்டும், ஜனங்களோட ஒப்பினை கேட்டார். யாரு கேட்டா? அந்த பிளாட் கேட்டானா எனக்கு தெரியாது. ஆனா இயேசு அந்த இடத்துல இருந்து அந்த கூக்குரலை கேட்டார். என்ன? பரபாசை விட்டு விடுங்கள், இயேசுவை கொலை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை வாங்கிய இயேசு அந்த ஜனங்களுக்கு நல்லதை செய்தார். என்ன? பரபாசை ஜீவனோடு கொடுத்தார். அப்படிப்பட்ட இயேசு நான் எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறேன்? அப்படிப்பட்ட இயேசு நான் எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறேன்? சொல்லுங்க பாப்போம். நான் உள்ளவனா? இயேசுக்கு உள்ளவனா? இயேசுக்கு உள்ளவனா? நானு உள்ளவன் எவனோ? நம்ம எப்படி இருக்கிறோம்? சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் மாறி போய்கொண்டே இருக்கிறது. படிச்சிருமா? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்மள ஏதாவது எல்லாம் ஒரு இதுதான் முற்றுமொழி இருக்கிறார். என்னை பார்த்தோன்னே ஐயா பார்த்தா மருத்துவ பார்த்தா நீங்க உலகத்து வெளிச்சமா இருக்கிறோமா? அப்படிதானே போட்டிருக்கு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்த ஒரு அடையாளமே அதான், வெளிச்சமா இருக்கிறாங்க. அவன் வெளிச்சத்துல போற அனைவரும் வெளிச்சத்துல இருப்பார்கள். எஸ்ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் 60:1-2 படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? எலும்பி பிரகாசி ஒளி வந்தது. எந்த ஒளிங்க வந்துச்சு? எந்த ஒளி வந்துச்சு? அவருடைய ஒளி வந்தது. இப்ப இவர் சொல்றாரு, அப்ப இயேசு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? அந்த ஒளி யாரு? அந்த ஒளி யாரு? அப்ப அந்த ஒளியிலே நான் வாசம் பண்ண வேணாம். படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என்ன சொல்றது? உன்னை யாருமே மறைக்க முடியாது. ஒளி உள்ளவங்க என்ன மறைக்க முடியாது? இப்ப இந்த சூரியன் எடுத்துக்கங்க. என்னதான் மறைச்சா கூட, இங்க மறைச்சா கூட அங்க எங்கடாச்சும் தெரியும். ஒருவேளை சூரியன்கிட்ட போய் அடைச்சாதான் உலகமே இருட்டா இருக்கும். அதுக்கு பேரு தான் அந்தகாரம் என்று சொன்னார். எப்ப சூரியன் அடைக்க போறாரு? அந்தகாரம் என்ற ஒரு காலம் வரப்போகுதுங்க. அது இப்ப நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம சொல்றதுக்கு முடியல. இன்னைக்கு சூழ்நிலைகள்,
இன்னைக்கு உள்ளவனாக நான் இருக்கிறேனா? இந்த இறுதி ஆண்டிலே, இறுதி மாதத்திலே, இறுதி வாரத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரியம், உள்ளவனா இருக்க பாருங்க. அவனுக்கு என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். குற்றம் இருக்காது. பொலியா இருக்கவனுக்கு என்ன இருக்காது? ஆவி, ஆத்மா, குற்றம் இருக்காது. அப்ப எனக்கு குற்றம் இருக்குமானால் இல்ல 3ல 1 ஏதாச்சும் மைனஸ் ஆகி கொண்டு இருக்கும். படிச்சிருப்பேன், சீக்கிரம் படிச்சிருக்கேன். வைக்காமல் வைப்பார்கள். யாருக்கு கிடக்குறீங்க? நம்ம வீடு எப்படி இருக்கும்? நம்ம வீடு எப்படி இருக்கும்? சத்தியம் தெரிஞ்ச வீடு நிறைய வீடு இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்கார வீட்டுல இயேசு வந்து இறங்கினா அந்த இடத்துல எவ்வளவு சத்தியத்தை எடுப்பாரு? எவ்வளவு சத்தியத்தை எடுப்பாரு? ஒரு ரேஷன்காரன் வந்தாலும் வீட்டுல இருக்க பிறகு வயிற்றுல இருக்க பிள்ளைய கூட பேர் சொல்லிடுவோம். அது வயிற்றுல இருக்க பிள்ளை இருக்குங்க ஒன்று சேர்த்துக்கன்னு சொல்லுவோம். அவன் எப்ப டெலிவரின்னு கேட்பான். சரி, அடுத்த மாசத்துக்கு அடுத்த இதில் சேர்த்துக்கலான்ட்டு அவன் பேரும். ஆனா இயேசு அந்த வீட்டுக்கு வந்தா அந்த பைபிள் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாரு. எவ்வளவு பைபிள் இருக்குன்னு பார்ப்பாரு. ஆளு கையில ஒண்ணு வச்சுக்கலாம். பைபிள் வீட்டுல ஆளுக்கு ஒண்ணு வச்சிருக்கலாம். வார்த்தை எவ்வளவு இருக்குது? வார்த்தை எவ்வளவு இருக்குது? ஆனா என் மனைவி எனக்கு தெய்வ பிரதர் சொன்ன மாதிரி அவ எப்படி இருந்தாலும் முடியலன்னா கூட பைபிள் எடுத்து கொஞ்சம் பிரிச்சு பார்ப்பான். புரிஞ்சிச்சோ புரியலையோ தெரியாது, தெரிஞ்சிச்சோ தெரியலையோ தெரியாது. ஆனா சொல்லுவான், நான் இதை முடிச்சிருக்கையா, இதை முடிச்சிருக்கையா. முடியுமா? இன்னும் பாரு. அவர் தூக்கி கொண்டு போனது என் மகளையோ என் பேத்தியோ என்னையோ அல்ல. அவர் தூக்கி கொண்டு போனது என் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இப்ப நான் இறந்தனாக்க என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போகும்போது நான் தூக்கி கொண்டு போவது தேவனுடைய வார்த்தை தான் நியாயம் இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தையை நான் எப்படி எடுக்கிறேன்? குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? வெளியே எப்படி இருக்கிறோம்? படிச்சுமா, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். யாருங்க இருக்கு? நம்மளால யாருக்கு வெளிச்சம் முன்னாடி கொடுக்கணும்? யாருக்கு முன்னாடி? வீட்டுல உள்ளவங்களுக்கு வெளிச்சம் வேணும். இருக்குமா? இருக்குமா? என் வீட்டுல எல்லாமே வெளிச்சமா இருக்கிறாங்க சொல்ல முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது. காரணம் அதுக்கு சொல்றாரு. அல்ல 19 படிங்க. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். என்ன சொல்றாங்க? மறுபடியும் படிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள். எந்த கற்பனைங்க? எந்த கற்பனை? இந்த 10 கற்பனை மாதிரி 10 சொல்லியிருக்காரு. ஆவில் எளிமையுடன் பாக்கியவான், இருத சுத்தமுடன் பாக்கியவான். அப்ப சொல்றாரு வார்த்தை படிங்க. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகி மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். உள்ளவன் யாரு? இல்லாதவன் யாரு? உள்ளவன் யாரு? இல்லாதவன் யாரு? அப்ப இந்த வேதத்தை கை கொண்டு குறைச்சு சொல்றவனுக்கு குறைவான இடம், நிறைவாய் சொல்லுகிறவனுக்கு நிறைவான இடம். அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் சொன்னாரு, எவ்வளவு நிறைய காரியங்களை சொல்லிட்டு போறார். ஆனா நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யல? அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கோம், பல ரூட்ல கேட்டிருக்கோம், பல வார்த்தைகளை கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யல? மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா மரண நேரத்தில் அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டா போதுமா? முடிப்பான்.
அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணம் கிடைக்கும். அப்ப இயேசு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? இயேசுவோட சீசர் கிடைக்குமா, இல்லை எனக்கு கிடைக்குமா? ஆனா இயேசுவோட சீசர் எல்லாம் இதுவரைக்கும் அந்த பரிபூர்ணத்தை பத்தியே பேசல. பரிபூர்ணத்தை பத்தியே பேசல. ஏன்னா அந்த பரிபூர்ணங்கிறது பெரிய கிஃப்டான ஒரு பாதை. அந்த பாதையில நான் நிலைநிற்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை எனக்குள் இருக்க வேண்டும். என் வீடை சுத்திகரிக்க வேண்டும். என் வீடை சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, என் சகோதரர் வீட்டுல குடும்பம் கல்யாணம் ஆயிட்டோம்னா என்ன செஞ்சிடறோம்? பிரிஞ்சிடறோம். அதனால அந்த அதிகாரத்துல சொல்றாரு 24 சொல்றாரு, அப்பொழுது பலிபீடத்திற்கு முன் உன் காணிக்கைகளை வைத்து விட்டு முன் போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு. நீங்க திரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா உறவுகள் இருக்கும். இந்த மனைவியாலேயோ கணவனாலேயோ என்ன செய்யப்பட்டிருக்கோம்? உறவுகளை பிரிச்சு வச்சிருப்போம். என் அண்ணன் தம்பி அப்படி இப்படி. அப்ப யாரை நான் சேர்த்து வச்சுக்கணும்? ஒன்று வீட்டுக்கு வெளிச்சம், ரெண்டாவது உறவுகளுக்கு வெளிச்சங்க. முடியுமா? முடியுமா? கொஞ்சம் சிந்திங்க. எவ்வளவு காரியங்கள் தடை வரும், எவ்வளவு காரியங்கள் பேச முடியாமல் இருக்கும். மனைவி சொல்லுவா, ஏன் அவர்கிட்ட போய் பேசுற, ஏன் அவங்கள்ட்ட போய் பேசுற, இப்படிலாம் சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன செய்வோம்? இயேசு சகோதரன் வாஞ்சிச்சு கேட்கிறாரு. ஆனா நம்ம யாரை போய் பார்க்கிறோம்? மனைவி சொல்லிட்டாங்க, மீறி போனா குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கும்? எரிஞ்ச விளக்கும் அவிஞ்சு போயிரும். அப்ப இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் சிந்திக்க பாருங்க. நான் பரிபூர்ணம் அடைய உள்ளவனா இருக்கிறேனா? இருக்கிறேனா? உள்ளவனா நான் இருக்கணுங்க. அது சொல்றாரு. அடுத்த வசனம் படிச்சிருமா? 25 படிமா? எதிராளி உன்னை நியாயாதிபதிக்கு ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனுக்கு ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு பதில் இருக்கும்போது சீக்கிரமாய் அவனோட நல்மனம் கொடுத்து. என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நம்மளுக்கு யாருமே பகையமா இருக்கக்கூடாது. இப்ப சொன்ன சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யாரை காவந்து பண்ணாரு? பரபாச காவந்து பண்ணாரு. அந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு? விட்டு கொடுத்தாரு. அப்ப நான் விட்டு கொடுத்தேனா? விட்டு குடும்பத்துல என்ன வரைக்கும் விட்டு கொடுப்பு இல்ல. விட்டு கொடுக்கறதுனால குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு வருது, வீட்டுக்கு போகுது, உறவுகளுக்குள்ள போகுது. நான் அப்பயே சொன்னேன், அவனை கல்யாணம் பண்ணி வைக்காத, அவளை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னேன். ஒன்னொன்னு புதுசு புதுசா தோண்டி விடும். என் மனைவிக்கு நான் ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். என் மனைவிக்கு காது கேட்காது. 8ஆவது நாள் 10ஆவது நாளே தெரிஞ்ச உடனே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்காது என்று சொன்னார்கள். ஆனா காது கேட்கலனாக்க அது வயசாக ரொம்ப கேட்காமல் போய்விடும். அப்போ நான் சொன்னேன், என் அம்மாவும் 2வது அண்ணன் பொட்டாட்டி சேர்ந்து அவளை டைவர்ஸ் பண்ணு என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், ஒரு அப்ப எனக்கு வேதம்னா தெரியாது. வேதம்னாவே எனக்கு ஆகு தெரியாது, ஈன் தெரியாது, ஊன் தெரியாது. அப்ப நான் சொன்னேன், ஒரு ஜென்ரலான என்ன ஒரு பிரெயின் எப்போதும். அப்ப நான் சொன்னேன், எனக்குன்னு நியமிக்கப்பட்டவள் இவளா இருந்தால் நான் அவளை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். அந்த பேச்சை விட்டுருங்க. நீங்க பேசுறவங்க பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் என்று சொன்னேன். கடைசி வரைக்கும் அதுக்காக தான் வைத்திருந்தேன். அவ கூட சொல்லுவான், எனக்கு சோறு போட்டு வையா, வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லுவான். கடைசியில் சாப்பிடாம கேட்டான். தெளிவா வேதம் சொல்லுது. ஏன் இதை சொல்லுகிறேன்? இந்த சத்தியங்கிறது ரொம்ப கஷ்டங்க. முள்ளு மேல நடக்கணும், நடந்தாகணும், அப்பதான் கடக்க முடியும். அப்ப மோசனுக்கு அந்த கற்பனை தருவதற்கு முன்னாடி அவன் நடப்பானாங்கிறதுக்கு தான் அந்த முள்செடியை காட்டாரு. அந்த முள்செடி எரியறதுல அவன் சொல்றாரு,
மோசையே மோசையே இங்க வாங்குறார். அவன் செருப்பு காலோட போனான். அந்த செருப்பு காலோட போனான்னு அவன் காலை கட்டிட்டு வாங்குறப்ப அவனுக்கு அறிவு இருக்குமா இருக்காது. முள்செடி எரியுதுன்னு சொல்றவன் அங்க முள்ளு சிந்தி இருக்குமா தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அந்த மோசை அன்னைக்கு யோசனை பண்ணானா? அவர் சொன்ன வார்த்தை அப்படியே கடைபிடிச்சான். அவர் சொன்ன உத்தரவு அப்படியே கடைபிடிச்சான். அதனால அந்த முள்செடிட்ட போனோன்னு அவனுக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க? இன்னைக்கு உலகத்தையே நியாயம் தீர்க்கிற ஒரு 2 பொருளை கையில கொடுத்தாரு. தேவனுங்க யார் மேல பெரிய இருக்க ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருவாருங்க. எனக்கு நல்லா தெரியும். அந்த உலக பிரமாண உலகத்துக்கு பிரதிஷ்டமான காரியத்தை கையில கொடுப்பார். அப்ப நம்மளோட சிந்தனை ஏன் சொல்றேன்னா, யூதாசுடைய வாழ்க்கையிலே அவன் 12 சீடனா இருந்தாலும் இயேசுக்கு பிரியமானவனாக இருந்து அவன் உள்ளவனாக இருந்து அவர் இயேசுவை காட்டி கொடுத்த தப்பு அல்ல. அவர் இயேசுவை உலகத்துக்கு எடுத்துக்காட்டான். யாரு? அவன் இயேசுவை உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டுமானால் ஒரு இயேசுவோடு உள்ளவன் ஒருவன் இருக்க வேண்டும். அவன் தான் சொன்னான், இவர் தாங்க இயேசு. அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நான் யூதாசானால இருக்கிறேனா? சொல்லுங்க பாப்போம். எதுலையுமே சேஃப்டி இல்லை. என்ன செய்யறோம்? ஏதோ வாரம் வருது, வாரம் சபையில உட்கார, வாரம் சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா இது சபையில தான் சத்தியத்தை கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இருதயத்தை உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றீங்கன்னாக்க அதே பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இன்னைக்கு எவ்வளவு சிந்தனைகள், எவ்வளவு காரியங்கள். அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட சிந்தனைகள் என்ன இருக்குது? அப்ப பரிபூர்ணம் அடைய வேண்டுமானால் நான் சகோதர வாஞ்ச எனக்கு வேண்டும். ஒன்று குடும்பம், இரண்டாவது என்ன? வார்த்தைகளை உள்ளதை உள்ளதென்று சொல்லணும். என்ன சொல்றாரு? வார்த்தைகளை உள்ளது என்று சொல்லணும். இரண்டாவது, மூணாவது சகோதர வாஞ்சையா இருக்கிறது. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, உன் வலது கை உனக்கு இடறல் உண்டானால், என்ன சொல்றாருங்க? என்ன செய்யணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? படிச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியல நம்மளுக்கு. வலது கை எதுக்கு செய்யுங்க? எது என்ன செய்ய வலது கை? நம்ம உடம்புக்கு சாப்பிடுறது. ஒரு மனுஷனுக்கு உறவு உண்டு பண்ணுவதே வலது கை தான். இப்ப என்ன செய்வாங்க? கல்யாணத்துல 2 பேரும் சேர்த்தோன்னு எந்த கை கொடுப்பாங்க? வலது கை. அவன் மாப்பிள்ளக்கார. அப்ப உறவை சேர்ப்பது வலது கையா இருக்குது. அந்த உறவுல உனக்கு பிரச்சனை இருந்தா அது உறவு வேண்டாம், அது கட் பண்ண. உறவு வேண்டாம், கட் பண்ண. செய்வோமா? செய்ய முடியுமா? வசனத்தை படிப்பா மறுபடி. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். நல்லா இருக்கும். அப்ப சிநேகிதனோடு இருக்கிறது, உறவுல கணவன் மனைவியோடு இருக்கிறது, என்ன செய்யணும்? விட்டு விலகு என்று சொல்றாரு. சேர்க்க சொல்றாரு, விலக சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம அவருடைய உபதேசத்திலே ஒரு காரியமாயிருக்கிறது. அந்த 44 சொல்றாரு அதே அதிகாரத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை எங்க இருக்காரு போட்டு பின்றாரு. இந்த ஒரு வசனம் எப்படி இருக்குது? பிரிடாங்கிறாரு, சேரடாங்கிறாரு, மெண்டல் ஓடி மாதிரி ஆகுது. வலது கையும் இன்னொருத்தரோட வலது கையும் சேர்ந்தா தப்பானாக்க பிரிங்கிறாரு. இங்க சத்துருவை சிநேகிக்கிறாரு. சத்துரு யாருங்க? சத்துரு யாரு? சத்துரு யாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவி என்னை மேல கோவப்படுவான்,
நான் நேற்று கூட சொன்னேன், என் மனைவி என் மேல கோபப்படும், அப்படியே வந்து இங்க பிரசங்கம் பண்ணுவேன். அப்ப அவர் சத்துரா இருந்தாலும் அவரை நேசிக்கும் பொழுது எனக்கு பலவிதமான வார்த்தைகளும் பலவிதமான லைன்களும் எனக்கு கிடைச்சு கொண்டிருந்தது. நான் இவ்வளவு தூரத்துக்கு பைபிள் படிப்பதற்கு காரணமே என் மனைவி ஒருத்தி தான். ஏன்னா அவர் தினமும் புலம்புல நான் எனக்கு வேற அப்ப டிவியை யூஎஸ் போனது கிடையாது. அப்ப வேதத்தை தான் படிக்க ஆரம்பிச்சு. அதனால என் மனைவி சத்துன்னு சொல்றதா, சாட்சிக்காரின்னு சொல்றதா. அதனால சொல்றாரு, நான் படிக்கமா அது உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்ப என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்வோம்? குடிக்கலன்னா பேசாம இருந்துறோம். நேசிக்க தெரியல, பிரச்சனைகள். ஏன்னா எங்க போனாலுமே நம்ம மேல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நேசித்து பாருங்களேன். என்ன செய்யறது? நேசிக்க முடிய மாட்டேங்குது. படிச்சிருமா அந்த வசனத்தை? சீக்கிரம் படிச்சு முடிச்சிடும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்ப எத்தனை பேருங்க இதுல இருக்காங்க? இல்ல எத்தனை பேர் இருக்காங்க? சத்துரு ஒருத்தர் இருக்கான், சிநேகிதன் இருக்காங்க, பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, நிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன செய்யணும்? நானு பண்ணுவோமா? ஜெபங்கிறது நான் உட்காந்து முட்டிகால் போட்டு செய்யறது இல்ல. ஜெபங்கிறது உறவாடுவது. நல்லா கேட்டுங்க. ஜெபங்கிறது தேவனுக்கு உறவாடுகிற மாதிரி அந்த சத்துருக்கும் பகமை உள்ளவனுக்கும் விரோதிக்கும் நான் உறவாட முடியுமா? சொல்லுங்கப்பா. ஒரு கல்வன் இயேசுவை பத்தி பேசலாம், இன்னொரு கல்வன் இயேசுவை பத்தி பேசல. அதனால நீ நீ சத்தியம் சொன்னாரா? தாமதம் சொன்னாரா? ஏன் இவனை பரலோகத்து வந்ததுன்னு சொன்னப்ப இவனை நரகத்துக்கு போடான்னு சொல்லியிருக்க கூடாதா? சொன்னாரா? அவனே நேசித்தார். ஏன்னா இவன் பரலோகத்து வர்றது பண்ணால அவன் திருந்தி வருவானே என்று அவன் நேசித்தார். நம்ம என்ன நேசிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளால முடியல. அதுக்கு காரணம் சொல்லுகிறது, அடுத்த வருஷம் அப்படியே சொல்லுகிறது, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்திற்கு எப்படிங்க? இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வீட்டுல உட்கார்ந்து பாருங்க. அதுல எல்லாமே இருக்கு. எனக்கு பிடிச்ச பைபிள்லயே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்படியே மெமரியா இருப்பேன். ஏன்னாக்க அதுல ஒண்ணு கூட நம்ம செய்ய முடியல. இன்னைக்கு என்னால முடியல. உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு புத்திரரா இருங்க. ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் பிரிஞ்சு போயிடும், ஒரு நேரம் சேர்ந்து ஒரு பேர் பிரிஞ்சு போயிடுவேன். ஆனால் இருக்கிறவன் பரிபூர்ணமா இருக்க வேண்டுமானால் அது படிமா சீக்கிரம் படிச்சிருக்கோம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன சொல்றாங்க? சிநேகிக்கிறவங்க யார் சிநேகிப்பா? யாரு சிநேகிக்கிறாங்கிறது சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை கொடுத்திருக்காரு. அவனால் நம்மளுக்கு பிரயோஜனமா? ரொம்ப இதா இருக்கும். அவன் என்னை கடைசி வரைக்கும் வச்சிருப்பானா தெரியாது. இப்ப நான் என் மனைவிய தச்சல் கோயில தான் தாலி கட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கடைசி வரைக்கும் நான் வச்சிருப்பேன்னு சொன்னேன். ஆனா அவளை நான் கடைசி வரைக்கும் என்ன செய்யல. அப்ப ஏன் கடைசி வரைக்கும் அவளை நான் வச்சிக்க முடியவில்லை? எனக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாவ? கிளம்பிட்டாளே. இந்த வசனம்லாம் இப்போ வந்து உட்காந்து அதனால இப்போது அந்த சேர்ல நான் போன வாரம் கூட உட்காந்து, ஏன்னா அதுல உட்காந்துருப்பா, கேட்டுக்கொண்டு இருப்பா, போறப்ப சொல்லுவா இன்னைக்கு நல்லா இதெல்லாம் பேசுங்க.
அன்னைக்கு வேதம் எங்க இருக்கு? நேசித்தேன். என் மனைவி பிடிக்காதான், ஆனா நேசித்தேன். கடைசியில் கண்ணீர் விட்டேன். வேதத்திலே இந்த வார்த்தை தான் எனக்கு அடைப்பது. எல்லாத்தையும் நேசிக்கிறது. அடுத்த வருஷம் சொல்றாரு, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்தீர்களாம். செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள். நம்ம பிடிச்சவங்களோட பேசுறாங்க. யாரோட பேசுறோம்? பிடிச்சவங்களோட. பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, பிடிக்காதவங்க எவ்வளவு பேரு இருக்கிறாங்க. நம்ம அவங்களோட ஏதாச்சும் கொடுக்குறோமா? காலைய வீட்டுல தண்ணி குடிக்கல, நான் தண்ணி குடிக்க முடியல, தண்ணி ரொம்ப இருக்கு. சேர்ந்து வாடி எடுத்துட்டு வந்து பருப்பு தண்ணி குடிக்கும் போது ஒரு பூவிக்கிறோமா. இப்ப என்னன்னா ரொம்ப மோசமாயி இந்த கோயில வந்து உட்காந்து தம்பி இந்த மாதிரி தண்ணி குடிச்சு கொடுப்பாங்க. சரி பார்த்தேன், பாட்டுலாம் பார்க்கவே ஒன்னா இருந்துச்சு. அது சொல்லுது பாட்டில் கழுவி தண்ணி குடிச்சு கொடுப்பாங்க. பாட்டில் கழுவி பாட்டிலே பார்த்தோன்னே தான் இருந்துச்சு. அப்புறம் சரின்னு அதை வாங்கி கழுவி தண்ணி குடிச்சு கொடுத்து திரும்ப நம்ம நீயா தம்பி உன் பேச்செல்லாம் நல்லா இருக்காங்க. அது யாரை நேசித்து? நான் நேசிக்கலங்க, கொஞ்ச நேரம் நேசிக்கல, ஆனா அது என்னை நேசிச்சு. அது என் மகன்கிட்ட வந்து சொன்னேன். அப்பதான் எனக்கு பாடம் கிடைச்சு. 2 பிள்ளை நல்லா வளர்த்து அனுப்புப்பா. என் பேர் நல்லா தெரியும், ஸ்டீபனா சொல்றது இருக்காங்க. யாரை போட்டு நம்மள பேசுவாங்க. சிந்தனை. இப்ப இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன்? உள்ளவன் எவனுக்கோ பரிபூர்ணம் இல்லாதவனும் அவன்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்துக்கிறேங்கிறார். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எடுத்துக்கிறார். அப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? எனக்கு அவருக்கு பிடிக்கல. படிச்சு சீக்கிரம். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். பாருங்க, நம்மளுக்கு முன்னோடி ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா சில ஆளை மட்டும் விரும்பி பேசுவான், மற்ற ஆளுக்கு என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அவனுக்கு இந்த வசனம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு கை கூலியா இருக்குன்னா, அவனோட ஒட்டி இருக்குன்னா அவங்கள போட்டு வீட்டுல வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான். ஆனால் எல்லாத்திட்டையும் பேசுவானா என்று தெரியாது, எல்லாத்திட்டையும் பேச முடியுமா என்று தெரியாது. நான் இங்க இருக்கப்ப எல்லாத்திட்டையும் பேசுவேன், எல்லாத்திட்டையும் பார்த்து பேசுவேன். என்ன அது? என் தம்பி கூட பேசிட்டு ஓடி போயிடுவான். ஆனா நான் என்ன செய்வேன்? எல்லாத்திட்டையும் எல்லாம் பேசுவேன். குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்ற பேசுவேன். ஏன்னா எனக்கு கொடுத்த ஒரு ஆள்களை வைத்து. அப்ப சொல்றார், படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இருப்போமாங்க, இருப்போமா? இப்ப படிச்சோம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்றது, 25-29 சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்குவாரா? எடுத்துக்குவாரா? சொல்லுங்க பாப்போம். நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய லைன்ல இருக்கேன்னா உள்ளது கொடுக்க போறாரு எனக்கு? சொல்லுங்க பாப்போம். வேதத்திலே நிறைய காரியங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 14 படிமா. நானே நல்ல மேய்ப்பன், அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் அல்ல. அல்ல. படிமா. அப்படி
அறியப்பட்டு இருக்கிறேன். ஆ. ஆடுகளுக்காக ஆ. என் ஜீவனை கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? எந்த ஆடுங்க? எந்த ஆடு? நல்ல ஊழியக்காரனா இருக்கிறதாங்க ஆடு. அப்ப ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தான் இன்னைக்கு சில சபையில பாத்தீங்கன்னா சீப்பட்டு சின்னாம இந்த ஊழியக்காரனுடைய போலாது, அங்க போகாத இங்க போகாத. இந்த ஜனங்கள் என்ன செய்யுது? நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், உனக்கு திருவுண்டு நான் கொடுத்தேன், அதனால எங்கே போயிடாத. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் எல்லாம் வேற ஆடுகளும் ஆ. எனக்கு உண்டு. உண்டு. அவைகளையும் ஆ. நான் கொண்டு வர வேண்டும். வேண்டும். அவைகள் ஆ. என் சத்துருக்களுக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் கொடுக்கவும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஆ. ஒரே மெய்ப்பனமாகும். எப்பங்க இருக்கும்? எல்லாரும் அப்போ சத்தியத்தை எப்படி சொல்லணும்? சத்தியத்தை எப்படி சொல்லணும்? ஒரே மாதிரி சொல்லணும். இங்க மனம் திரும்பும் ஜெப வீட்டுல என்ன நடக்குதோ எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றதுனாலதான் என்ன செய்யறான்? ஒருத்தர் ஹீலிங்ல போறான், ஒரு இதுல போறான், அதுல போறான், அதுல போறான். ஜனங்களுக்கு இப்ப என்னன்னா அன்னன்னைக்கு உள்ள ஆகாரம் கிடைச்சா போதுன்னு போகுது. ஆனா பர்மனண்டான ஆகாரம் தேவையில்லை அவங்களுக்கு. அப்ப அவர் சொல்ற மாதிரி பார்த்தாக்க அடுத்த வசனம் பாருங்க. என் ஜீவனை மறுபடியும் அடையும்படிக்கு அதை கொடுக்கும்படிக்கு பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நான் கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம். இன்னைக்கு என்ன கொடுக்கிறாருங்க? அதிகாரங்க. வேற எந்த நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், பிச்சைக்காரன்ல இருந்து ராஜாவுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு யாருன்னா ஊழியக்காரன் தான். பிச்சைக்காரனுக்கு சத்தியத்தை சொல்லலாம், ராஜாவுக்கு சத்தியத்தை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? என் சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அப்ப மத்தேயுவிலே சொல்வது போல 25ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மறுபடி படிப்போமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும். கொஞ்சம் சிந்திப்போமா? இந்த கடைசி வாரம் 24ஆம் வருஷம் 12ஆம் மாதம், இன்னைக்கு 29. இனிமேல் திருப்பி எப்போ பார்க்க போறோம்? அடுத்த வருஷம் பார்த்தா கூட இந்த நாள் கிழமை வராது, அது வேற ஒரு கிழமை ஆயிடும். இந்த நிமிஷத்துல பேசுறது அன்னைக்கு வெந்தே பேச மாட்டோம், வேற பேசுவோம். ஆனால் பரிபூர்ணம் அடைந்தவன் என்று ஒரே பேச்சா இருப்பான். பரிபூர்ணம் உள்ளவன் என்றும் ஒரே பேச்சா இருப்பான். அப்ப என்னுடைய காரியம் எப்படி இருக்கும்? என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? இதையெல்லாம் செய்ய வேண்டுமானால் பவுலடியார் சொல்லுகிறார், பிலிப்பு 3ஆம் அதிகாரம், பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 14 படிக்குமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, என்னங்க சொல்றாங்க? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். யாரு எந்த இலக்குங்க? நம்ம இப்போ ஜென்ரலா எடுத்துப்போம். எந்த ஊழியக்காரனாவது அவருடைய இலக்குல ஓடுறானா இல்ல உலக இலக்குல ஓடுறானா? இல்ல, ஒரு ஜென்ரலா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா, எங்க ஊழியக்காரன் கார் வச்சிருக்கான், நான் கார் வச்சிருக்கேன். என்னை ஒருத்தர் சொன்னார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, நீ இவ்வளவு தூரம் இருக்க சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வாரியன்னா, சைக்கிள் அவனுக்கு நான் ஓட்டுறது பிடிக்கல. நான் ஒருவேளை கார் வாங்கிட்டேன்னா ஊரே தூத்தி தள்ளி இருக்கும். நீ ஆண்டோட பத்தி பேச சைக்கிள்ல வர கடவுள் கொடுக்குற வரைக்கும் ஓட்டுறேன் இல்லைங்க அப்படின்னு. நான் சைக்கிள் வச்சு கூட அவங்க எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்கு. படிக்க, சீக்கிரம் படிச்சிருக்கேன். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மை தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். யாருங்க சொல்றாருங்க? உள்ளவன் எவனோ. நல்லா கேட்டுக்கங்க. அவன் பவுலடியான உள்ளவன் சொல்லாத மாதிரி எப்படி சொல்றான்?
இதிலே தேறினவன், பாசானவன், ஒரு பக்தி உள்ளவன், நேசிக்கிறவன், இதுல உள்ளவன் எவன்? இது உள்ளவன் எவன்? சொல்லுங்க பாப்போம். நான் இருப்பேனா? நான் இருப்பேனா? எழுச்சி நிற்போமா? எழுச்சி நிற்போமா? ஆண்டவரே, நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறேன், நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கிறேன் ஐயா, நல்ல ஒரு மகிமையான காரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை எங்களுக்கு சிலாக்கியங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த நேரம் உள்ளவன் எவனோ இல்லாதவன் எவனோ என்னை நியாயம் தீரும் ஐயா, என்னை நியாயம் தீரும். நான் உள்ளவனா இல்லாதவனா, சொத்து அல்ல, சுகமல்ல, வாழ்க்கை அல்ல, ஆனால் இந்த உலகத்திலே நான் எண்ணத்தை வெறுத்து உள்ளவனாய் இருக்கிறேன், எண்ணத்தை சேர்த்து உள்ளவனாய் இருக்கிறேன், உன்னுடைய வார்த்தையை கொண்டு உள்ளவனாய் இருக்கிறேனா, உன் வார்த்தை இல்லாமல் உள்ளவனாய் இருக்கிறேனா? சிந்திப்போமா, சிந்திப்போமா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. நல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், நல்ல காரியங்களை தந்திருப்பார், நல்ல செயல்களை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்த தேவா, எங்கள் மீது இறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா, எங்கள் மீது இறங்கிடும். பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா, பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா. உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே, உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே. உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கினே, உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கினே. இரக்கம் நிறைந்த தேவா, எங்கள் மீது இறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா, எங்கள் மீது இறங்கிடும். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உள்ளதை எல்லாத்தையும் எடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்னையா இருக்கிறது? யோவான் 15:7 வாசி, நீர் என்னுள்ளும் என் வார்த்தை உன்னுள்ளும் நிலைத்திருந்தார் அவர் தான் நிலைத்திருக்க முடியும், அவர் தான் எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லி இருக்கிறார். இல்லாதவனை அவனேரே நீ கைவிடுகிறவரா இருக்கிறீர்களா? இயேசுவே, நாங்கள் உள்ளதை நாங்கள் எப்படி கொடுக்கிறது, அந்த வார்த்தையின் வழியாக எங்களை நாங்கள் எப்படி பேசுவது என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, அந்த நாளில் எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறீராச்சா, அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க கேட்ட இறைவார்த்தையின்படியா நாங்கள் வாழ்வதற்காக ஐயா ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறீராச்சா, வார்த்தை என்ற ஜீவனை கொடுத்திருக்கிறீராச்சா. யோவான் 14:4 வழியும் சத்தியமும் ஜீவனும் உண்மையும் நானே என்று சொன்னீரையா. அப்பா, அந்த உண்மை அது உன்னுடைய வேத வசனமே உண்மையா, உன் வேத வசனமே உண்மை. அந்த உண்மை வழியாக வழிநடத்துவதற்காக இயேசுவே, உன் சத்தியம் ஒவ்வொரு நாளும் அறிவிப்பதற்காக, அந்த சத்திய வசனத்தின் வழியாக நாங்கள் வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் உள்ளவன் எவனுக்கும் ஆண்டவரே உள்ளதை எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி, இல்லாத எவனுக்கும் இது எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறையா. அப்ப அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் நிலைத்திருந்து நாங்கள் வாழ்வதற்காக ஒரு கருவையும் வல்லமை ஆண்டவரே இந்த போதனைகள் வார்த்தை விதைத்ததற்காக நன்றி ஆண்டவர். அந்த வார்த்தையின் வழியாக வாழ்வதற்காக எங்களை, எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகளை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் சொல்லி ஒப்பு கொடுப்போமா, வார்த்தையானவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா ஐயா. நாங்கள் வார்த்தையானவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் முழுமையாக ஐயா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்போ அவன் பெருமை நாள், வல்லமை நாள் ஆண்டவரை எங்களை நிரப்புவதற்காக
எச்சரிக்கையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கட்டளையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா, அதற்காக நன்றி ஆண்டவரே. முழுமையாக நான் ஜீவனை பெறுவதற்காக எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒரு மகிமை வல்லம் இந்த இடத்துல இறங்கபடியாக ஒப்பு கொடுக்கும் எல்லாம் ஒப்பு கொடுக்கும். ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க, தயவு செய்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே அப்பா வார்த்தைக்காக நன்றி ஐயா, உன் வார்த்தை விதைய ஆண்டவரை அப்பா அந்த இடத்துல விதைக்கவே ஆண்டவரை இருதயத்துக்கு ஆறுதலுக்கான ஒரு ஜீவனைகளை கொடுத்த வார்த்தையாக நிரப்பனதற்காக நன்றிகள். நாம நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரிங்க, எல்லா பலவீன நேரங்கள் ஆண்டவரே புதிய பலனைகளை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உலக துன்பங்கள் துயரங்களை ஆண்டவரை கைவிட்டாலும் நீ எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர். உலக கைவிட்டால் நீங்களை கைவிடாத தெய்வமாக இருந்து வார்த்தையால் தேற்றுகிறவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உடல் சோறு உடல் விளையாட எல்லாத்தையும் ஆண்டவரை மாற்றிக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களை ஐயா நீ பலப்படுத்தும்படியாக தேவனே உமக்கு நன்றி ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லா ஆண்டவரும் மீட்பட சந்திரமா இயேசுவின் திருக்கரத்திலே எங்கள் தாழ்பணிந்து அர்ப்பணித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.